கோவில் நகரமான மதுரை குப்பை நகரமாக மாறி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சி பகுதியில் வள்ளி விநாயகர் ஊரணி மாசடைந்து வருவதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி விவேக்குமார் சிங் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த அவர், மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் குப்பைகள் குவிக்கப்பட்டு மாசடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் மதுரை கோவில் நகரம் என்று அழைக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் குப்பை நகரமாக மாறி வருவதாக தெரிவித்த அவர், இதையெல்லாம் மாநகராட்சி கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து விநாயகர் ஊரணி மாசடைந்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், மாசடைந்து வரும் ஊரணி பாதுகாக்கப்படுவது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தேவக்கோட்டை நகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் வழக்கு விசாரணையை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். 2024ஆம் ஆண்டில் சென்னை விமான நிலையத்தில் 50 கிலோ உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு போதைப் பொருட்கள் கடத்துவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணியர் போல் செல்லும் பலர் வெளிநாடுகளில் உள்ள போதை கும்பலுடன் கூட்டு வைத்து போதைப் பொருட்கள் கடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த ஆண்டு உயர் ரக கஞ்சா, மெத்தபெட்டமைன், கன்னாபினைட்ஸ், கொக்கைன் போன்ற 50 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தாய்லாந்து, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் இருந்து அதிக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மைனாரிட்டி பாஜக அரசு சட்டவிரோத கடத்தல் சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.